வணக்கம். நம்ம இன்றைக்கி நெல்லிக்காய் சாதம் தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு 6 நெல்லிக்காய், 3 பச்சை மிளகாய், இவ்வளோ இஞ்சி எடுத்துக்கிறோம். இது எல்லாத்தையும் பொடி பொடியாக நறுக்கி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்க போகிறோம். கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ வாணால எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச விழுது இதெல்லாம் ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுட்டோம். அப்புறம் அடுத்தடுத்து உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு ரோஸ்ட் பண்ணுறோம். அப்புறம் கொஞ்சம் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் வேர்க்கடலையும் போட்டு ரோஸ்ட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி அது ரோஸ்டட் வேர்க்கடலை தான், அதனால் கொஞ்சம் நேரம் மாத்திரம் நான் பண்ணுறேன். அதுக்கப்புறமா அரைச்ச விழுது, மஞ்சத்தூளையும் போட்டு வதக்கிக்கிறோம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டு அதையும் வதக்கிக்கிறோம். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை, அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூளை போட்டு நல்லா வதக்கிப்போம். அவ்வளோதான் நம்மளோட நெல்லிக்காய் மிக்ஸ் ரெடி. இதை ஆற வச்ச சாதத்தில் ஆட் பண்ணி நல்லா கலந்துக்க போகிறோம். லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் நெய்யும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணால் நம்மளோட நெல்லிக்காய் சாதம் ரெடி. இதை பாருங்கள், சூப்பராக ட்ரை பண்ணி. நம்ம இன்றைக்கி அவரைக்காய் சாதம் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு வாணால எண்ணெய் ஊற்றி காஞ்சதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய் போட்டு தாளித்து ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒன்றத்தை போட்டு வதக்கிக்கிறோம். அப்புறம் தேவையான அளவு கருவேப்பிலை போட்டுக்கிறோம். மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா வதக்கிக்கோங்க. நான் அவரைக்காவை வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கேன். அது இதோட ஆட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த டைமில் கூட நீங்கள் வதக்கிட்டு வேக வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க, வதக்கிக்கோங்க. இந்த வெந்துட்டுருக்க நேரத்தில் நம்ம மிக்சியில் தேங்காய், பூண்டு, பச்சை மிளகாவை அரைச்சி வச்சுருக்கோம். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. தேங்காய் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த பூண்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கினா போதும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஆற வச்ச சாதத்தை அதோடு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மிளகு இடித்து போட்டு கொஞ்சம் நெய் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி இறக்குனா நம்மளோட அவரைக்காய் சாதம் ரெடி. வணக்கம். நம்ம இன்றைக்கி வேர்க்கடலை சாதம் செய்ய போகிறோம். அதுக்கு வேர்க்கடலை, காஞ்ச மிளகாய், வெள்ளை எள்ளு மூணுத்தையும் தனித்தனியாக வறுத்துட்டு மிக்சியில் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் திருக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றி காஞ்சதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கடலைப்பருப்பு, ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு தாளிச்சிக்க போகிறோம். அடுத்தது நம்ம திருகி வச்சுருக்க தேங்காவை ஆட் பண்ணிட்டு வதக்கிக்க போகிறோம். உங்கள் கிட்டே கொப்பரை தேங்காய் இருந்தால் அதை ஆட் பண்ணுங்கள். டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை, மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க வேர்க்கடலை மிக்ஸ் இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிட்டு வதக்கிக்கோங்க. 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதே நேரம் சாதத்தை நல்லெண்ணெய் ஊற்றி ஆற வச்சுக்கோங்க. அப்போ சாதம் உதிரியாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ இதை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் நெய், கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்குனா நம்மளோட வேர்க்கடலை சாதம் ரெடி. சூப்பராக இருக்கும். நம்ம இன்றைக்கி பீட்ரூட் சாதம் செய்ய போகிறோம். அதுக்கு வாணலில் எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, சோம்பு, சீரகம், பிரிஞ்சல் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி நறுக்கி போட்டு அதையும் வதக்கிக்கிறேன். ஒரு பெரிய பச்சை மிளகாய் ஒன்று எடுத்து அதை நறுக்கி போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். இதே நேரத்தில் பீட்ரூட்டை நல்லா திருகி வச்சுருக்கேன். திருகின பீட்ரூட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு லைட்டாக தெளித்து விட்டுக்கோங்க போதும், ரொம்ப தண்ணி தேவையில்லை. அப்புறம் மூடி வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம ஒரு மிக்சியில் தேங்காயும் 2 பல் பூண்டும் போட்டு மிக்சியில் கொரகொரப்பாக அரைச்சி அதையும் இதில் ஆட் பண்ணுறோம். பொரியலுக்கு போடுற மாதிரி நிறைய தேங்காய் போட போகிறது இல்லை, கொஞ்சமாக தான் போட போகிறோம். ஏன்னா இந்த ஃப்ளேவருக்காக தான் நம்ம அதை ஆட் பண்ணோம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் ஆற வச்ச சாதத்தை இதோட கலந்து லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் நெய்யும் கொத்தமல்லியும் போட்டு நம்ம இன்றைக்கி பரங்கிக்காய் சாதம் செய்ய போகிறோம். அதோட தேவையான பொருட்களை தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ ஒரு வாணலில் எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, சோம்பு, சீரகம்லாம் ஆட் பண்ணிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நீள நிறமாக நறுக்கி போட்டு வதக்கிக்கிறோம். அடுத்தது இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் விழுது ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசம் கொஞ்சம் போகும்போது தக்காளி ஒன்று சின்னதாக குட்டியாக நறுக்கி போட்டுக்கிறோம். பரங்கிக்காவை இந்த சைஸில் நறுக்கி போட்டுக்கலாம், இல்லைனா நீங்கள் திருகியும் போட்டுக்கலாம். சோயாவை வேக வச்சு பிழிஞ்சு போட்டிருக்கேன். பன்னீர் குட்டியாக நறுக்கி போட்டு எல்லாத்தையும் வதக்கிக்கிறோம். அடுத்தது சில்லித்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள், உப்பு போட்டு வதக்கிக்கிறோம். 2 டேபிள் ஸ்பூன் தயிர் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறோம். கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணின்னு நான் ஆட் பண்ணுறேன். 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு ஒரு பாயில் வரும்போது அரிசியை போட்டு நம்ம கலந்துக்கிறோம். அப்போது ஒரு ஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ண போகிறேன் நான் இதில். இப்போ நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் ஓரளவு நான் உங்களுக்கு பாயில் ஆகிற இப்போ தெரியும் பாருங்கள். அந்த டைம் நான் இப்போ மூடி வச்சு வேக வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்ல உதிரியாக சாதம்
வணக்கம். நம்ம இன்றைக்கி மஞ்சள் பூசணிக்காய் கூட்டு செய்ய போகிறோம். அதுக்கு வந்து துவரம்பருப்பும் பாசிப்பருப்பு ஈக்குவலாக எடுத்துக்கிட்டு அதில் கடலைப்பருப்பு கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறோம். இதை அலசி போட்டுக்கிட்டு அதில் மஞ்சள் பூசணிக்காவும் உருளைக்கிழங்கும் நறுக்கி போட்டிருக்கேன். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகா, மஞ்சத்தூள், கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கிறோம். தேவையான அளவு உப்பும் போட்டு எல்லாத்தையும் ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கிறோம். அதே நேரத்தில் மிக்சியில் தேங்காய், பச்சை மிளகாய், சீரகத்தை நல்லா மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம். குக்கர் திறக்கிறதுக்குள்ளே ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிப்போம். அதுக்கு எண்ணெய் ஊற்றி வடகம், ஒரு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு பொரித்து வச்சுக்கலாம். குக்கரை திறந்து பார்ப்போம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இதை மசிச்சு விட்டுக்கிட்டு தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருக்கோல்ல, அந்த விழுதை ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க விட போகிறோம். தேவையான அளவு கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிட்டு நம்ம தாளிப்பையும் இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். எல்லாத்தையும் நல்லா கொதி வரட்டும். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி இறக்குனா நம்மளோட தனித்தனியாக அப்லோட் பண்ண 6 days லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியை ஒரே இதில் கம்பைன் பண்ணி போட்டிருக்கோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.